போது கருப்பண்ணன் ஒரு சேலத்தில் இருந்தாலும் ஒருத்தரோடு இருக்காரு. அந்த ஜாக்கெட் போராட்டத்தில் 47 பேர் சேலம் சிறையிலே இருந்தார் என்ற ஒரு பதவியை இழந்துவிட்டு இந்த வெளியீட்டில் நீங்கள் உன்னிப்பாக படிக்க வேண்டியது பக்கம் 7, 8, 9. அதில் என்னன்னா ஏயூட்டியுடைய கருத்து தோழர் விஜயகாந்த், தேமுதிகவுடைய தலைவர் விஜயகாந்த் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தால் யாருக்கு லாபம் என்ற தலைப்பிலே அவர் கேள்வி எழுப்பி கொடுத்திருக்கிறார். தயவு செய்து எல்லாம் படிங்க. அதுதான் ஏயூட்டியுடைய விஜயகாந்தின் குரல், ஏயூட்டியுடைய குரல். இன்றைக்கு சட்டசபையில் அன்பழகன், KP அன்பழகன், அவர் பார்ப்பர் கல்வி அமைச்சர், அவருடைய குரல் நமது குரல், வேலுமுருகனுடைய குரல் நமது குரல். ஆனால் செல்வம் பிறந்த குரல் நமது குரல் அல்ல. அவர் என்ன சொல்றாரு? வரவேற்றிருக்கிறார். அதே நேர் எதிராக பீட்டர் அல்போன்ஸ் 2008 பீட்டர் அல்போன்ஸ் தனியார் பல்கலைக்கழக சட்டத்தை எதிர்த்தார். ஆனால் செல்வ பெருந்தகை இன்றைக்கு அதை வரவேற்கிறார். அதை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பக்கம் 7, 8, 9 தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எடுத்து சொன்ன காரணங்களை ஏயூட்டியும் வலியுறுத்தி கூறுகிறது என்று சொல்லிவிட்டு இதுகாரம் அமைதியாக இருந்தீர்கள். என்னோடு தோழோடு இருந்து எல்லா போராட்டங்களையும் நடந்து கொண்டு அலுவலர் சங்கம் சார்ந்த டான்சாக் என்ற அமைப்பில் மேல்நாள் மாநில தலைவர் விமலநாதன் அவர்கள்